நாங்கள் மூன்றாவது பகுதிக்கு வருவோம், அக்ஸாமுல் வசாயில் என்ற பகுதி. இதையும் பல இஅ்திபார்களில் இந்த தக்ஸீமை இவர் செய்கிறார். முதலாவது பிஅ்திபார் மா துஃதி இலைஹி, அந்த அடிப்படையில் ரெண்டு வகைப்பாடுகளை சொல்கிறார். மாஹிய வசீலத்துன் இலா மக்ஸத், ரெண்டாவது மாஹிய வசீலத்துன் இலா வசீலத்தின் முஃப்தியத்தின் இலா மக்ஸத். வசீலா என்று சொல்றதையும் இஸ்ஸ இப்னு அப்துல் ஸலாம் பல வித்தியாசமான கண்ணோட்டங்களில் பாகுபடுத்துறார். அப்போ அவர் பாகுபடுத்துகிற முதலாவது கண்ணோட்டம் பிஅ்திபாரி மா துஃதி இலைஹி, அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த வசீலா எதற்கு இட்டு செல்கிறது, எதற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை வைத்து அதை இரண்டாக பாகுபடுத்துகிறார். சில வசீலாக்கள் இருக்கும் மாகிய வசீலத்தும் இலா மக்ஸத், அதாவது சிலது நேரடியாக ஒரு மக்சதுக்கு தான் அது இட்டு செல்லும். அந்த வசீலாவை நாங்கள் செய்தோம்டா, அமுல்படுத்தினோம்டா, நேரடியாக அது ஒரு மக்சதுக்கு தான் எங்களை எடுத்து செல்லும். இன்னும் ஒரு வகை இருக்கிறது, மாகிய வசீலத்துன் இலா வசீலத்தின் முஃப்தியத்தின் இலா மக்ஸத். இன்னும் சில வசீலாக்கள் இருக்கும், அந்த வசீலாவை நாங்கள் செய்தா அது இன்னொரு வசீலாவுக்கு தான் எங்களை எடுத்து செல்லும். அந்த வசீலா தான் என்னது, மக்சதுக்கு எடுத்துட்டு போகும். அப்ப இதை இஸ்ஸ இப்னு அப்துல் ஸலாம் சொல்ற நேரத்தில் இப்ப இது மாகிய வசீலத்துன் இலா வசீலத்தின், இப்ப இந்த வசீலாவை பொறுத்த வரையில அவர் சொல்வார், இது மக்சதுன் மின் ஜிஹா வ வசீலத்துன் மின் ஜிஹா உக்ரா. ஒரு கண்ணோட்டத்தில் இது மக்சத், என்னடா இந்த வசீலாவை கிட்டு செல்கிறது, இந்த வசீலா இது கிட்டு செல்கிறது. அந்த வகையில இது மக்சதும் மின் ஜிஹா, ஒரு கண்ணோட்டத்தில் அது மக்சதாக இருக்கிறது. அதே மாதிரி வசீலத்துன் மின் ஜிஹா உக்ரா, இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்குற நேரத்தில் அது ஒரு வசீலாவாக வழிமுறையாக இருக்கிறது என்று சொல்லுவார். இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ அல் மஷி இல ஸலாத், தொழுகைக்காக நடந்து செல்லுது. இப்போ இது ஒரு வசீலா, அது எதற்கு எடுத்து செல்கிறது, தொழுகையை நிறைவேற்றுதல் என்ற இடத்துக்கு எடுத்து செல்கிறது. தொழுகையை நிறைவேற்றுதல் அது ஒரு மக்சத். ஆனா தொழுகை என்ற அந்த அமல் அது மக்சதுன் மின் ஜிஹா, அதாவது இந்த மஷியை வச்சு பார்க்கிற நேரத்தில் அது மக்சத். ஆனா தொழுகை என்றதும் இன்னொரு கண்ணோட்டத்தில் அது ஒரு வழிமுறை. எதற்கு என்றால் அது துஃதி இலா திக்ரில்லாஹ், அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துவதற்கு இட்டு செல்கிறது. அப்ப தொழுகை என்று சொல்றது அது மின்ஜிஹா மக்சத், மின்ஜிஹா உக்ரா வசீலா என்று சொல்றது. அப்ப நாங்க அப்படி வசீலாவை இப்படி பல கண்ணோட்டத்தில் இந்த ரெண்டு வகையில பிரிச்சு பார்க்க முடியும் என்று சொல்லுவார். சிலது நேரடியாக அது இதுக்கு மட்டும்தான், ஒரு மக்சதுக்கு தான் எடுத்து செல்லும். இன்னும் சிலது அவர் சொல்வாருடா, அது இன்னொரு வசீலாவுக்கு எடுத்து செல்லும், அந்த வசீலா இன்னொரு மக்சதுக்கு எடுத்து செல்றதாக இருக்கும். இப்ப உதாரணமாக பாருங்க, அவர் சொல்வாருடா நஸ்புல் குதாத் வல் உலாத், அதாவது நாங்க இப்ப நீதிபதிகளை நியமிக்கிறது அல்லது கவர்னர்களை நியமிக்கிறது. அவர் சொல்றாரு, இது ஃபஇன்னஹு வசீலத்துன் இலா ஜல்பில் மசாலிஹில் ஆம்ம வல் காஸா. இப்ப இது தெளிவாக நேரடியாக பொது நன்மைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வசீலா. ஏன் நாங்க காதிகள் நியமிக்கிறோம், ஏன் நாங்க கவர்னர்கள் நியமிக்கிறோம்னா பொது நன்மையை கொண்டு சேர்த்தல் என்று சொல்றது. அதே மாதிரி சொல்லுவார், கல் ஜிஹாத் ஃபஇன்னஹு வசீலத்துன் லிஅஸாஸித்தீன், அதாவது இந்த உலகத்துல மார்க்கத்துக்குரிய கண்ணியத்தை கொண்டு வருவதற்கு ஜிஹாத் என்று சொல்றது கடமையாக்கப்பட்டிருக்கிற. அப்ப அந்த மக்சத் அடைவதற்கான ஒரு வசீலா. அதே மாதிரி இரண்டாவது மாகிய வசீலத்துன் இலா வசீலா முஃப்தியத்தின் இலா மக்சத், அதாவது அது ஒரு வசீலா, அது இன்னொரு வசீலாவுக்கு எடுத்து செல்லும், அந்த வசீலா எங்களை மக்சதுக்கு எடுத்து செல்லும். உதாரணமா அவர் சொல்வார் என்னடா, கனஸ்பி அவானில் குதாத் வல் உலாத், காதி ஒன்று நியமித்தல் என்று சொல்றது அல்ல, காதிக்கான ஒரு உதவியாளரை நியமித்தல் என்று சொல்றது. காதிக்கான உதவியாளர் நியமித்தல் என்று சொல்றது, அந்த உதவியாளரை நியமிப்பதன் ஊடாக மட்டும் மசாலி ஆம்மா வந்துவிட மாட்டாங்க. காதிக்கான உதவியாளரை நியமிக்கிறோம், காதியினுடைய பணி சரியாக நடைபெறுவதற்காகவே. காதியினுடைய பணி சரியாக நடைபெற்ற மசாலி ஆம்மா நிறைவேறும்.
அப்ப அங்க நாங்க சொல்றோம், இப்ப காதி நியமிக்கப்படுதல் அல்லது காதி இது வருதல் என்று சொல்றது அது மின்ஜிஹா மக்சத் மின்ஜிஹா வசீலாவாக அது மாறும். அதே மாதிரி தலீம் அஹ்காமு ஷரா, ஷரியாவினுடைய ஷரியா சட்டங்களை கற்பித்தல் என்று சொல்றது அது ஒரு வசீலா இலல் இல்ம் பில் அஹ்காம், சட்டங்கள் பற்றி ஒருத்தர் ஒரு நாலேஜோட இருத்தல் என்று சொல்வதற்கான ஒரு வசீலா. அந்த வசீலா ஹிய வசீலத்துன் இலா இகாமத்தி தாஆத், ஒரு மனிதர் அங்க அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வசீலாவாக இருக்கிறது. இப்ப நாங்க கற்பித்தல் என்று சொல்ற ஒரு வசீலா, கற்பித்தலின் ஊடாக ஒருத்தர் அந்த விஷயத்தை அறிந்து கொள்கிறார் என்று சொல்றது அதனூடாக அறிந்து கொள்ளுதல் என்பது ஒரு வசீலா. அவர் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை செயற்படுத்துதல் என்று சொல்றதுக்கு செயற்படுத்துதல் என்று சொல்றதும் ஒரு வசீலா. ஹிய வசீலா இலல் மசூபா இலல் மசூபத்தி வர்ருத்வான், ஒருத்தர் ஒரு அமலை செயற்படுத்துறதனூடாக அல்லாஹு தஆலாவோட திருப்தியையும் அவனுடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்றது. அப்ப ஒன்று இன்னொன்றுக்கு வசீலாவாக ஒரு விஷயத்தை செய்கின்ற நேரத்தில் அது இன்னொரு வசீலாவை சென்றடையும், அது இன்னொரு வசீலாவை அப்படி தொடர்ந்து போக முடியும் என்று சொல்ற அந்த அப்ப வசீலா என்று சொல்றத அது நேரடியாக மக்சதுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வசீலாவும் இருக்க முடியும், இன்னொரு வசீலாவின் ஊடாக மக்சதை கொண்டு போய் சேர்ப்பதும் காணப்பட முடியும் என்று சொல்ற இந்த வகைப்பாட்டை இமாம் இப்னு அப்துல் சலாம் விளங்கப்படுத்துவார். இது முதலாவது வகைப்பாடு தான். இரண்டாவது வகைக்கு வருவோம். இந்த வசாயில் எந்த அளவுக்கு சட்ட அங்கீகாரம் அதற்கு எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்று சொல்றதை மையப்படுத்தி வசாயில்களை நாங்கள் 4 வகையாக பிரித்து பார்க்க முடியும் என்று சொல்லி இமாம் இப்னு அப்துல் சலாம் சொல்லுவார். அதில் முதலாவது வகை அல் வசாயில் அல் மஅ்மூர் பிஹா பில் கஸ்தில் அவ்வல், ரெண்டாவது அல் வசாயில் அல் மஅ்மூர் பிஹா பித்தபா, மூன்றாவது அல் வசாயில் அல் மன்ஹி அன்ஹா பில் கஸ்தில் அவ்வல், நாலாவது அல் வசாயில் அல் மன்ஹி அன்ஹா பித்தபா என்று சொல்கிற இந்த 4 வகையாக இப்னு அப்துல் சலாம் வசாயில்களை பிஅத்திபாரி மஷ்ரூஇய்யத்திஹா, அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது என்பதை மையப்படுத்தி இந்த 4 வகையாக அதை பாகுபடுத்தலாம் என்று சொல்லி பேசுவார். இதை ஒவ்வொன்றையும் அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அல் வசாயில் அல் மஅ்மூர் பிஹா பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்கிறத ஹிய குல்லு வசீலத்தின் முபாஹத்தின் யதகர்ரபு பிஹா லல்லாஹி வ துஅத்தி இலா தஹ்கீகில் மகாசித், அதாவது அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு வழிமுறையும் அது முபாஹான அனுமதிக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இன்னொரு வகையில் சொன்னால் அது ஹராமாக்கப்படலை, தடை செய்யப்படாத ஒரு வழிமுறையாக அது இருக்கும். யதகர்ரபு பிஹா இலல்லாஹ், அந்த வழிமுறையை பயன்படுத்துவதனூடாக அல்லாஹ்வை நெருங்குவது அங்கே நடைபெறும். அந்த வழிமுறையை இஸ்லாம் ஏன் சொல்லியிருக்கிறன்னு சொன்னால் தகர்ரும் இலல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு ஒன்றாக அந்த வழிமுறையை இஸ்லாம் சொல்லியிருக்கு. வத்து அத்தி இலா தஹ்கீகில் மகாசித், அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட செயலினூடாக என்ன இலக்கு அடையப்பெற வேண்டுமோ அந்த இலக்கை அடையக்கூடியதாகவும் அது காணப்படும் என்று சொல்லுவோம். அப்போ அப்படி இருந்தால் தான் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் அல் வசாயில் அல் மஅ்மூர் பிஹா பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்லுவோம். இங்கே அந்த பில் கஸ்தில் அவ்வல் பித்தபா என்று சொல்கிற அந்த 2 சொற்களுக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது பித்தபா என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் நேரடியாக அந்த குறிப்பிட்ட செயற்பாடே நோக்கமாக இருக்க மாட்டாது, அது வேறொன்று தான் நோக்கம், இது விளைவாக வருகின்ற ஒன்றாக இருக்கும். அப்படி உள்ள ஒன்றை தான் நாங்கள் அந்த பித்தபா என்று சொல்லுவோம். நாங்கள் அதை 2வது பார்க்குற நேரத்தில் அதை விரிவாக பார்க்கலாம். இங்கே பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்கிற நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அந்த வசீலாவே
அது நடைபெறணும் என்று சொல்றதே அல்லாஹ்ட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால அந்த வசீலாவை அல்லாஹ் தடுக்கல்ல, அது முபாஹ் என்று சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் அந்த வசீலாவை ஏன் வைத்திருக்கிறான் என்று சொன்னா தக்கர்ருப் இலல்லாஹ் ஒன்று அதனூடாக நடக்கிறது. அதனால அல்லாஹு தஆலா அந்த வசீலாவை வைத்திருக்கிறான். திரும்ப அதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற மகாசிதும் நிறைவேறுகிறது. அதை நாங்கள் அந்த கஸ்துல் அவ்வல் என்று சொல்றதுனூடாக நான் இப்போ இப்னு அப்துல் சலாம் சொல்ற உதாரணம், அவர் சொல்லுவார் கல் ஜிஹாத் இன்னஹு வசீலத்துன் லிஅஸாஸித்தீன். அதாவது இப்போ ஜிஹாத் என்று சொல்ற அந்த கடமை, அப்போ அந்த கடமையை அல்லாஹு தாலா ஏன் வைத்திருக்கிறான் என்று சொன்னா அது ஒரு வசீலா. எதற்கான வசீலா? இஅஸாஸுத்தீன், இந்த மார்க்கத்துக்கு ஒரு கண்ணியத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வசீலா. அப்போ ஜிஹாத் என்று சொல்கிற அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதன் ஊடாக இந்த மக்சத் நிறைவேறும். ஜிஹாத் என்று சொல்கிறது அல்லாஹ் அனுமதித்த அல்லது சில சமயங்களில் வாஜிபான ஒரு செயற்பாடு. அந்த செயற்பாட்டில் ஈடுபடுவதன் ஊடாக ஒவ்வொருத்தரும் எதனை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அத்தகர்ருப் இலல்லாஹ் என்று சொல்கிறது, அல்லாஹ்வை நெருங்கணும் என்று சொல்கிறத தான் எதிர்பார்க்கிறார். அதனூடாக அந்த செயற்பாட்டை செஞ்சால் என்ன மக்சத் இந்த உலகத்தில் நிறைவேறும் என்ற இஅஸாஸுத்தீன் என்று சொல்கிற அந்த மக்சத் உலகத்தில் நிறைவேறும். அதுதான் இப்னு அப்துல் சலாம் இங்கே விளங்கப்படுத்துகிறார். அதே மாதிரி அவர் சொல்கிற விஷயம் அத்தாஆத் குல்லுஹா, எல்லா வகையான தாஆத்துகளும். இப்போ அதாவது இன்னொரு வகையில் சொன்னால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா போட்டு இருக்கின்ற எல்லா வகையான கட்டளைகளும், தொழுமாறு சொல்லியிருக்கிறான், நோன்பு பிடிக்குமாறு சொல்லியிருக்கிறான், திக்ர் செய்யுமாறு சொல்லியிருக்கிறான், திலாவத்துல் குர்ஆனை பற்றி பேசியிருக்கிறான், சதகா செய்யுமாறு பேசியிருக்கிறான். இப்போ இதெல்லாம் தாஆத்துகள். இந்த எல்லா தாஆத்துகளின் ஊடாகவும் என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது? அவர் சொல்லுவார் என்னென்றால் லி இஸ்லாஹில் குலூபி வல் அஜ்ஸாத், அதாவது எங்கட உள்ளத்தையும் எங்கட உடம்பையும் சீர் செய்கிறது தான் இந்த எல்லா தாஆத்தினுடைய நோக்கம். அதாவது எங்களை ஏன் தொலை சொல்கிறான், ஏன் நோன்பு பிடிக்க சொல்கிறான், ஏன் திக்ர் செய்ய சொல்கிறான், ஏன் சதகா செய்ய சொல்கிறான், இந்த எல்லா விஷயங்களோடாகவும் இஸ்லாஹுல் குலூப் வல் அஜ்ஸாத், எங்களோட உடம்பையும் உள்ளத்தையும் சீர் செய்தல் என்று சொல்கிறது தான் நோக்கம். அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்வது தான் வசீலாவினூடாக அதை நடக்குது. அப்போ இங்கே அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வசீலாவை நாங்கள் என்ன செய்யலாது, ஒரு நாளும் எங்களுக்கு தவிர்க்க இயலாது, கைவிடலுமா எங்களுக்கு அந்த வசீலாவை என்றைக்காவது, அதாவது எங்களுக்கு செய்யாமல் இருக்கலுமா? அப்படி இயலாது. அந்த அந்த வசீலாவை நாங்கள் செய்யணும் கண்டிப்பாக. ஏனென்றா அந்த வசீலாவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் தக்கர்ருப் இலல்லாஹ், அது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் வச்சிருக்கிறான். ஆனால் அதனூடாக அடைகின்ற மக்சத் என்ன என்று சொன்னா அது எங்களோட உள்ளத்தையும் உடம்பையும் சீர்திருத்துகின்ற ஒரு மக்சத் அதில் நடக்கிறது. ஆனால் அது இன்னொரு வகையில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு செயற்பாடு. எனவே அந்த செயற்பாட்டை ஒரு நாளும் எங்களுக்கு தவிர்ந்து கொள்ள இல்லை. அதான் அந்த பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்கிறதன் ஊடாக நாங்கள் புரிஞ்சு கொள்கின்ற விஷயம். அப்போ அது முதலாவது அந்த வகை. ரெண்டாவது வகை அது அல் வசாயில் அல் மஅ்மூர் பிஹா பித்தபா. அதை இப்னு அப்துல் சலாம் இப்படி விளங்கப்படுத்துவார். மா தகூனு கைர மஷ்ரூஅத்தின் பில் அஸாலா வலாக்கின் யுக்மரு பிஹா அவு சுபாஹ் லா லிகௌனிஹா மஃபாசித் பல் லிகௌனிஹா முஅத்தியத்தன் இலல் மஸாலிஹ். அப்போ இங்கே சொல்ல வர கருத்தை பாருங்கள். மா தகூனு கைர மஷ்ரூஅத்தின் பில் அஸாலா, அதாவது பித்தபா என்று சொல்கிற நேரத்தில் அது அடிப்படையில் அனுமதிக்கப்படாத ஒரு ஒரு செயற்பாடு. ஆனால் அந்த செயல் எங்களுக்கு செய்வதற்கு அனுமதிக்கப்படும் அல்லது செய்யுமாறு அல்லாஹு தாலா கட்டளை இடுவான். லாலை கௌனிகா மஃபாசித், அந்த செயல் அடிப்படையில் ஒரு தீங்கை கொண்டு வரக்கூடியது என்பதனாலே அல்ல அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை செய்யுமாறு சொல்கின்றான். மாற்றமாக ஒரு நலனுக்கு இட்டு செல்கின்றது என்பதனால அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை செய்யுமாறு கட்டளையிடுகின்றான் அல்லது செய்வதற்கு அனுமதிக்கிறான் என்று சொல்கிறோம்.
இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் தான் இது சம்பந்தமாக இஸ்ஸத் அப்துல் சலாம் விரிவாக பேசுவார். இந்த பொய் சொல்லுதல் என்று சொல்கிற அந்த விஷயம் சம்பந்தமாக இந்த ஹதீஸிலேயே தெளிவாக வந்திருக்கிற சில குறிப்பிட்ட சமயங்களில் பொய் சொல்லலாம் என்று சொல்லி அடிப்படையில் பொய் சொல்லுதல் அல் கதிப் என்று சொன்னா அது ஒரு மோசமான குற்றச்செயல் என்று சொல்கிறது தான் நிறைய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்கள் எல்லாத்திலையுமே வலியுறுத்தப்பட்ட விஷயம். அது கைரு மஷ்ரூஆ பில் அஸாலா, அடிப்படையில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த பொய் என்ற அந்த செயற்பாட்டினூடாக ஒரு மஃப்சதா தான் விளைகிறது, ஒரு தீமை தான் நடக்கிறது. ஆனால் சில சமயங்கள் அல்லாஹு தாலா அதை யுமர் பிஹா, அது எங்களுக்கு ஏவப்படும், அல்லது துபார், அல்லது அந்த விஷயத்தை செய்வது அனுமதிக்கப்படும். அந்த நேரம் அப்போ அந்த பொய்யினால் நடக்கின்ற மஃப்சதா ஒன்று நடப்பதை அனுமதித்து அங்கு அது எங்களுக்கு ஏவப்படலை. மாற்றமாக அங்கே அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டினூடாக நடைபெற முடியுமான ஒரு மஸ்லஹா, அதை கருத்தில் கொண்டு அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை ஏவி இருப்பான், அல்லது செய்வதற்கு தடை விதித்திருக்க மாட்டான். அப்போ இந்த வகையானதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அல் வசாயில் அல் மஅ்மூர் பிஹா பித்தப, அடிப்படையிலே அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஆனால் அதை பிரிதொன்றுக்காக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதை எங்களுக்கு அனுமதிக்கின்றான். இப்போ உதாரணமாக அந்த ஹதீஸில் வந்திருப்பது போல 3 சந்தர்ப்பங்களில் பொய் சொல்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். ஒன்று இஸ்லாஹி தாத்தில் பைன், 2 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை ஒற்றுமையை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் நாங்கள் ஒரு பொய் ஒன்றை சொல்லலாமான்னு சொன்னா சொல்லலாம். சில வேளை சும்மா இந்த வார்த்தை பிரயோகங்களில் அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இது மாதிரியான விஷயங்களூடாக ஒரு பகை வளர்ந்துருக்கும். ஒரு 3வது நபர் தலையிட்டு உண்மையிலே அவர் என்கிட்ட அப்படி சொல்லலை சொல்லியிருப்பார், சில வேளை உண்மையிலே அவர் என்கிட்ட சொல்லலை என்று சொல்வதன் ஊடாக அந்த பகை இல்லாமல் போகிறது என்று சொல்லியிருந்தால் அப்போ அந்த இடத்துல அந்த பொய்யை பயன்படுத்த முடியும். ஏனென்றால் பொய்யினூடாக அடிப்படையில் நடப்பது ஒரு தீங்கு தான். ஆனால் இந்த இடத்துல அந்த பொய்யை பயன்படுத்துவதனூடாக ஒரு நன்மை தான் விளைகிறது. அப்போ எனவே நாங்கள் அந்த பொய் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட முடியும் சொல்லி அப்போ இதை ஒரு வரையறையாக சொன்னார். அப்போ அதாவது இஸ்லாஹி தாத்தில் பைன், 2 பேருக்கு மத்தியில் அந்த சமாதானத்தை ஏற்படுத்துதல் என்று சொல்கிறார். அடுத்தது சொன்னார் ஃபில் ஹர்ப், ஒரு யுத்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பொய்யை ஒரு சாதனமாக பயன்படுத்த முடியும் என்று சொல்லி. இப்போ உஹது யுத்தத்தில், அகலி யுத்தத்தில், இப்படி பல சமயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேருக்கு இந்த பொய்யை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கொடுத்தார். இப்போ எங்களுக்கு அகலி யுத்தத்தில் நுஐம் இப்னு மஸ்ஊதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தார். அதனூடாக அவர் போய் அங்கே குறைஷிகளுக்கும் யூதர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய குழப்பத்தையே மூட்டி விட்டார். அதனால் அவங்கள்ட அந்த மதீனாவை முற்றுகை இட்டு இருந்தார்கள் தானே, அந்த மதீனா முற்றுகை உடைகிறதுக்கு அதுதான் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அப்போ இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் சொன்னார் அல் ஹர்பு ஹுதா, யுத்தம் என்று சொன்னாலே அது ராஜதந்திரம் தான், அப்போ தான் அதை வெல்ல முடியும் என்று சொல்கிறது. அந்த பொய்யை பயன்படுத்துறதுக்கு அல்லது ஒரு முறாவகா அங்கே கையாளப்படுறதற்கான அனுமதியை கொடுத்தது. ஒரு சஹாபி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டார், மக்கா வெற்றிக்கு முன்னர் பொதுவாக அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற ஒருத்தருக்கு அவர் முஸ்லீமாக திரும்பி மதீனாவுக்கு வந்தாரண்டா திரும்ப அவர் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்படணும். இப்போ ஒரு சஹாபி அப்படி மதீனாவுக்கு வந்தார். அப்போ மக்காவில் இருக்கிற அவருடைய சொத்துக்களுக்கு நிறைய அடுத்தாக்கள் இடத்துல அவருடைய சொத்துக்கள், நிறைய கடன்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் பண்ணிட்டா தான், அதுகளை மீள பெற்றுக்கொண்டா தான் அவருக்கு மதீனாவுக்கு நிரந்தரமாக வரே. இவர் ரசூலாட்ட கேட்டார், நான் அங்கே போய் ஆக்கள் இடத்துல இப்படி ஒரு பொய்யை பயன்படுத்தட்டுமா? இப்போ நான் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனால் எல்லாரும் மதீனாவோட செய்தியை கேட்பாங்க, முகமதுக்கு என்ன நடந்திருக்குது, எப்படி போகுது என்று சொல்கிற செய்தியை கேட்பாங்க. நான் ஒரு பொய்யை சொல்லலுமா? அதாவது முஹம்மது நல்ல பலவீனப்பட்டுட்டார், ஆக்கள் அவரை விட்டு தூர போயிட்டாங்க,
அவர் இப்போ சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாரு, யூதர்கள்ட கையோங்கிட்டு யூதர்கள் எப்பவும் அண்மையில் அவரை அழிச்சிடுவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு செய்தியை சொன்னால் மக்கள் உள்ளாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்போ எனக்கு வர வேண்டிய கடன்கள் சிம்பிளாக வந்துடும். நான் நல்ல செய்தி சொன்னேன்டா எனக்கு அவங்க தர வேண்டியது தரமாட்டேன். அப்போ அவங்களுக்கு நல்ல செய்தியை நான் சொன்னேன்டா எல்லாத்தையும் எனக்கு தந்துடுவாங்க. அப்போ எனக்கு வர வேண்டிய விஷயங்களை நான் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் மதீனாவுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், உனக்கு அதனால் நலன் இருக்கிறதுன்னு சொன்னா நீ தாராளமாக அதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி. அப்போ அவர் போய் அந்த செய்திகளெல்லாம் சொல்லி அவருக்கு எந்த அளவு கொடுத்தாங்கன்னு சொன்னா அவரோட கடனையும் கொடுத்து மேலதிகமாகவும் அவருக்கு கொடுத்தாங்க. நாங்கள் சாதாரணமாக சொல்லுங்க வாயில் சீனி போடுவோம்னு சொல்லி அப்படி அந்தந்த சீனி போட்டு அனுப்பினாங்க. அவர் அந்த பொய்யினால் நேரடியான ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் சரி. அந்த பொய்யினால் யாரேனும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லியிருந்தால் அது பிள்ளையாது. அப்படி இல்லாமல் அதனூடாக ஒரு பெரிய நலன் நடக்கிறது என்று சொல்லியிருந்தால் அதை நாங்கள் அங்கீகரிக்க முடியும். அதான் நீங்கள் இவர் சொல்கிற அல் வசாஇல் அல் மஅ்மூர் பிஹா பித்தபா, அது அடிப்படையில் அனுமதிக்கப்படாது. இப்போ இவர் சொல்லுவார் என்னென்றால், இஸ்பின் அப்துஸ்ஸலாம் அந்த குறிப்பிட்ட இது அந்த மஸ்லஹா ஒன்று அது ஹிஃப்லுல் அம்வாலாக இருக்கணும், அல்லது ஹிஃப்லுல் அபுதா மானத்தை பாதுகாக்கிறதாக இருக்கணும், அல்லது ஹிஃப்லுல் அர்வாஹ் உயிர்களை பாதுகாக்கிறதாக இருக்கணும். அப்படி அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களாக அது காணப்படணும் என்று சொல். ஹதீஸில் மூன்றாவது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னார், மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு கணவன் சொல்லுகின்ற பொய். இப்போ இப்படி நாங்கள் சொல்கிற இந்த வகையான விஷயங்கள் இது போன்றவற்றை நாங்கள் காணையிலும் அடிப்படையில் தடுக்கப்பட்ட ஒன்று அது அனுமதிக்கப்படுகிறது இன்னொரு நலனுக்காக. இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள் சொல்கிறோம் சத்து தரியா என்று சொல்கிற ஃபத்ஹு தரியா என்று சொல்கிற அந்த வகையான விஷயங்களும் இந்த கருத்தோடு சம்பந்தப்படுகிறது. இப்போ பாரசீக யுத்தம் சந்தர்ப்பம் ஒன்றில் முஸ்லீம்களோட ஒரு தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவங்கள அந்த அரணாக பயன்படுத்தினார் எதிரிகள். அவங்கள முன்னால் கைகளை கால்களை கட்டி முன்னால் நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். இப்போ முஸ்லீம்கள் தாக்கினார்கள்டா மாறி தாக்கினாங்கண்டா முஸ்லீம்கள் ஏதான் கொல்லப்படுவார்கள். அப்போ என்ன செய்கிற என்று சொல்கிற அந்த சூழல். அப்போ அங்கே அனுமதி வழங்கப்பட்டது, நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்க, அரணாக வைத்திருக்கிற முஸ்லீம்களை கொள்ளுங்க. அவங்கள கொண்டாதான் யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியும், இல்லாட்டி வெற்றி பெறுவதற்குரிய சூழல் இல்லை. இப்போ அவங்கள கொள்ளுங்க, அது பிறகு நாங்கள் எதிரிகளை கொள்ளலாம்னு சொல்லி அப்போ அந்த அனுமதி அங்கே கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் இப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்தல் என்று சொல்கிறது அடிப்படையில் நாங்கள் சொல்லுவோம் பில் அசாலா அடிப்படையில் அது கூடாது. ஆனால் அதனூடாக ஒரு பெரிய நன்மை விளைகிறது என்பதனால் அது அங்கே அனுமதிக்கப்படுகிறது சொல்லி. இப்போ அந்த ரித்தா என்று சொல்கின்ற அந்த தண்டனை கூட இந்த வகையானது தான். அதை யூசுப் கர்லாய் விளங்கப்படுத்துறது போல் அவர் சொல்லுவார் என்னென்றால், அது ரித்தத் என்று சொல்கிறது மதம் மாறுவதற்கான தண்டனை என்பது அல்ல. அது ஒரு தேச துரோகம் என்று சொல்கிற அந்த குற்றத்துக்கான தண்டனை தான். அதைத்தான் அந்த தேச துரோகம் என்று சொல்கிற குற்றம் தான் ஷரியத்தினுடைய பார்வையில் ரித்தத் என்று சொல்கிறது. அப்போ அப்படி ஒரு பெரும் துரோகத்தை ஒரு முழு உம்மத்துக்கும் ஒருத்தன் செய்வான் என்று சொல்லியிருந்தால் அவன் கண்டிப்பாக கொலை செய்யப்பட வேண்டிய. அப்போ அங்கே நாங்கள் சொல்லுவோம் ஒரு பெரிய நலன் அந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் கொல்லப்படுகிறார். சாதாரணமாக ஒருத்தர் கொல்லப்படுதல் என்று சொல்கிறது அங்கே அனுமதிக்கப்படுவதற்கு உரியது அல்ல. அப்போ அவரை கொள்வதற்கான அனுமதி என்று சொல்கிறது இந்த வகையானது என்று சொல்லுவோம். அப்போ இது இரண்டாவது வகை நாங்கள் சொல்லுவோம் அல் வசாஇல் அல் மஅ்மூர் பிஹா பித்தபா என்று சொல்கிறது. அடுத்தது மூன்றாவது அல் வசாஇல் அல் மன்ஹி அன்ஹா பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்கிறது. அதை எப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் என்றால், யகுல்லு வசீலத்தின் துதாதுல் மக்சூத் அவ் மா யஹ்துமு மா யுதாதுஹு ஃபஇன்னஹா மத்லூபத்து தர்க்
இது என்ன சொல்கிறது? நோக்கத்துக்கு முரணான வழிமுறைகள் அல்லது நோக்கத்துக்கு எதிரான வழிமுறைகள் எல்லாத்தையுமே அது குறிக்கும். அல்லது மா யஹ்துமு மா யுபாத்துஹு, அதாவது நோக்கத்துக்கு எதிரான ஒன்றை பலப்படுத்தக்கூடியது, நோக்கத்துக்கு மாற்றமான ஒன்றுக்குத்தான் அது துணை செய்கிறது. அப்படியான ஒரு ஒரு செயற்பாட்டை வந்து நாங்கள் இந்த அல் வசாயில் அல் மன்ஹியன்னா பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்லுவோம். இப்போ இன்னஹா மத்லூபத்து தர்க், அது கண்டிப்பாக செய்ய வேண்டாம் என்று தான் அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டு இருப்பான். ஏனென்றா அது முதாத்துல் மக்சூத், மக்சூதுக்கு நோக்கத்துக்கு முரணாக இருக்கும். அல்லது மாயத்துமு மாயுதாத்துகு, அந்த நோக்கத்துக்கு முரணான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதாக அது இருக்கும். அப்போ அப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் காணப்படுகின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அல் வசாயில் அல் மன்ஹி அன்ஹா பில் கஸ்தில் அவ்வல். இதற்கு உதாரணம் சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார், எல்லா வகையான ஹராம்களும், இப்போ உதாரணமாக அஸ்ஸரிகா அல் கிஷ் போன்ற தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த வகையானது. இப்போ சரிகா வந்து கவசீலா, ஒரு 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 வழிமுறை. இப்போ அது முதாதுல் மக்சூத், நோக்கத்துக்கு முரணாக இருக்கிறது அல்லது நோக்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுகிறது என்று சொல்லுவோம். இன்னொரு மனிதனுடைய சொத்துல நான் அவன் அனுமதி இல்லாமல் அல்லது உரிமை இல்லாமல் அந்த சொத்துல நான் கை வைத்தல் என்று சொல்றது, அதுதான் நாங்கள் சரிகா என்று சொல்லுவோம். இப்போ இந்த விஷயம் இஸ்லாம் அடிப்படையில் சொத்துக்கள் ஒவ்வொரு மனிதனும் சொந்தமாக வைத்திருக்க முடியும், அதற்கான உரிமை அவனுக்கு இருக்கிறது என்று சொல்கிற அந்த விஷயத்தோடு நேரடியாக மோதுகிறது. அதே மாதிரி இப்போ ஹிஃப்லுல் அம்வால், செல்வம் பாதுகாக்கப்படணும் என்று சொல்கிறது. அப்போ என்னுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று சொல்கிறது இஸ்லாம் அடிப்படையில் சொன்ன விஷயம். இன்னொரு மனிதனுக்கு எந்த அனுமதி இல்லாமல் அதில் கை வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னா இந்த மக்சூதுக்கு அது முரண். என்னுடைய செல்வத்தை இஸ்லாம் பாதுகாக்கிறது என்று சொல்கிற அந்த மக்சூதுக்கு அது முரணாக இருக்கின்றது. அல்லது அந்த முரணான அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக அது இருக்கின்றது. இப்போ கிஷ் எடுத்தோம்டா, ஏமாற்று அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி எடுத்தோம்டா இந்த மக்சூதுக்கு முரணான ஒரு விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுகிறது. என்ற செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற அந்த நோக்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுகிறது. அப்போ அப்படியான ஒரு வழிமுறை. அப்போ இஸ்லாம் நேரடியாக ஹராமாக்கிய எல்லா செயற்பாடுகளும் இதில் அடங்கும் என்று சொல்கிறது தான் இப்னு அப்துல் சலாம் சொல்கிற விஷயம். அல் வசாயில் அல் மன்ஹி அன்ஹா பில் கஸ்தில் அவ்வல் என்று சொல்கிறது. கடைசியாக நாலாவது அல் வசாயில் அல் மன்ஹி அன்ஹா பித்தபா ஹிய முபாஹுன் வ மஷ்ரூஉன் ஃபில் அஸ்ல் வலாக்கின் நஹா ஷர்உ அன்ஹா லிமா துஅத்தி இலைஹி மின் மஃபாசித் வலம் யன்ஹா அன்ஹா லிகௌனிஹா மசாலிஹ். அப்போ இங்கே சொல்கிற விஷயம் என்னென்றால் ஹிய முபாஹுன் மஷ்ரூஉன் ஃபில் அஸ்ல், அடிப்படையில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் வலாக்கின் நஹா ஷர்உ அன்ஹா லிமா துஅத்தி இலைஹி மின் மஃபாசித், அதனூடாக நடக்கின்ற ஒரு தீங்கின் காரணமாக ஷரியத் அதனை தடை செய்தது. வலம் யன்ஹா அன்ஹா லிகௌனிஹா மசாலிஹ், அது அடிப்படையில் அது மஸ்லஹா என்பதனால் தான் அது தடுக்கப்பட்டது என்பது அல்ல. அதாவது அங்கே சொல்ல வர மஸ்லஹா ஒன்றை இஸ்லாம் ஒரு நாளும் தடுக்கவில்லை என்று சொல்கிறது, மஃப்சதாவை தான் தடுக்கிறது. அப்போ இது மஃப்சதாவுக்கு இட்டு செல்வதன் காரணமாக அடிப்படையிலே அனுமதிக்கப்பட்டது என்றிருந்தாலும் அங்கே அது தடுக்கப்படுகிறது. அதுதான் அவர் சொல்ல வருகின்ற கருத்து. உதாரணமாக அவர் சொல்கிறாரு, அஸ்ஸஇ ஃபி தஹ்சீலில் லத்தாத் அல் முஹர்ரமாத் வ ஷுபுஹாத் அல் மக்ரூஹாத் வ தரஃபுஹாத். ஒரு முயற்சி ஒன்று நாங்கள் மேற்கொள்கிறோம், ஒரு பிரயாணம் ஒன்று நாங்கள் போகிறோம், இது அடிப்படையில் முபாஹுன் வ மஷ்ரூஉன் ஃபில் அஸ்ல், அடிப்படையில் பயணம் ஒன்று போகிறது, ஒரு முயற்சி ஒன்று செய்கிறது, இது வந்து முபாஹுன் வ மஷ்ரூ. ஆனால் அதே பயணம் அதே முயற்சி ஒரு தஹ்சீலுல் லத்தாத் அல் முஹர்ரமாத், ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி
நாங்கள் மேற்கொள்கின்ற முயற்சி, அதற்காக நாங்கள் செய்கின்ற பயணம், அங்கே அந்த பயணமே ஹராமானதாக மாறும். பிரயாணம் போதல் என்று சொல்கிறது அடிப்படையில் ஹராம் இல்லை, அல்லது ஒரு முயற்சியை செய்தல் என்று சொல்கிறது அடிப்படையில் ஹராம் இல்லை. ஆனால் அந்த முயற்சியோ அந்த பிரயாணமோ ஏன் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லியிருந்தால் ஒரு ஹராமான ஒன்றை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகிறது என்றிருந்தால் இதுவும் ஹராமானதாக மாறுகிறது என்று சொல்லுவோம். இந்த 4 வகையான பாகுபாடும் பிஅ்திபார் மஷ்ரூஇய்யத்திஹா என்ற அடிப்படையில் வசீலாவை பாகுபடுத்தின அமைப்பு. அடுத்த இன்னொரு பாகுபாட்டை பாருங்க, பிஅ்திபார் ஈஜாபியத்திஹா வ சல்பியத்திஹா. இதில் 2 வகையாக பாகுபடுத்தப்படும். அல் வசாயில் அல் ஈஜாபியா, அடுத்தது அல் வசாயில் சல்பியா. அல் வசாயில் அல் ஈஜாபியா என்று சொன்னால் வஹிய அல்லதி துஹக்கிகுல் மகாசித் மின் ஜானிபில் வுஜூத் ஐ பிமா யுகீமு அர்கானஹா வ யுஸ்பிது கவாயிதஹா. அடுத்தது அல் வசாயில் அல் சல்பியா ஹிய அல்லதி துஹக்கிகுல் மகாசித் மின் ஜானிபில் அதம் ஐ மின் ஜிஹதி மா யுஃப்தி இலா ஹத்மிஹா வ இஃப்சாதிஹா வ பிமா யத்ரஉ அன்ஹா இஹ்திலால் அல் வாक़ி அவில் முத்தவக்கா ஃபீஹா. இது இமாம் ஷாத்திபியும் பேசுகின்ற விஷயங்களில் ஒன்று தான். இவர் சொல்கிற அல் வசாயில் அல் இஜாபியா என்று சொல்கிறது, சில வசீலாக்கள் அதனுடைய மகாசிதை எப்படி நிறைவேற்றுகிறது என்று சொன்னா, அதாவது பாசிட்டிவான அப்ரோச்சில். உதாரணமாக நாங்கள் இப்போ ஹிஃப்லுல் ஆக்கில், அறிவை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அறிவை பாதுகாத்தல் என்று சொல்கிறதற்கு பாசிட்டிவான அப்ரோச் என்ன என்றால், நாங்கள் கல்வியை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுது. ஒரு பாடசாலை உருவாக்குறது, ஒரு யூனிவர்சிட்டி அமைக்கிறது, மாணவர்களுக்கு படித்து கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, இப்படி இந்த இந்த வகையான வேலை திட்டங்களை ஈடுபட்டால் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அல் வசாயில் அல் ஈஜாபியா என்று சொல்லுவோம். அப்போ இந்த வழிமுறையினூடாக ஹிஃப்லுல் அக்ல் என்று சொல்கிற அந்த நோக்கம் நிறைவேறும். அப்போ அங்கே நாங்கள் சொல்கிறோம் பிமா யுகீமு அர்கானஹா வ யுஸ்பிது கவாயிதா. ஹிஃப்லுல் அக்ல் என்று சொல்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அதனுடைய கவாயிதுகள் என்ன, அதனுடைய அர்கான்கள் என்ன, இதை நிலை நிறுத்துதல், இதை தூக்கி நிறுத்துதல். அப்படி நிறுத்துவதன் ஊடாக நாங்கள் அந்த ஹிஃப்லுல் அக்ல் என்று சொல்கிற விஷயத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்போ இது இந்த வகையான நடவடிக்கைகளை நாங்கள் சொல்லுவோம் அல் வசாயில் அல் ஈஜாபியா என்று சொல்லுவோம். அதே மாதிரி அல் வசாயில் அஸ் சல்பியா என்று சொல்கிறது, அதாவது அதற்கு ஏற்பட முடியுமான பாதிப்புகளிலிருந்து அதனை பாதுகாத்தல் என்று சொல்கிறது. இப்போ ஹிஃப்லுல் அக்ல் என்று சொல்கிறதுல நாங்கள் சொன்னோம் ஜானிபுல் வுஜூதை பொறுத்தவரையில் அறிவை வளர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் என்று சொல்கிறது. ஜானிபுல் அதமில் நாங்கள் அந்த ஹிஃப்லுல் அக்லை எப்படி மேற்கொள்வோம் என்றால், அறிவை பாதிக்கக்கூடிய காரணிகளிலிருந்து அதனை பாதுகாத்தல் என்று சொல்கிறது. அப்போ அந்த வகையில் தான் இஸ்லாம் இந்த மதுபானத்தை தடை செய்தது, போதை வஸ்துக்களை தடை செய்தது, இப்படி இந்த வகையான விஷயங்கள். அப்போ இது ஜானிபுல் ஆதம், அதை பாதிக்கக்கூடிய காரணிகளிலிருந்து அதனை பாதுகாத்தல் என்று சொல்கிறது. அப்போ அதைத்தான் அல் வசாயில் அல் சல்பியா என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ உயிரை பாதுகாத்தல் என்று சொல்கிறதுல வசாயில் சல்பியாவில் உள்ளது தான் இந்த கொலை செய்தலை தடுத்தல் என்று சொல்கிறது. இப்போ பொதுவாக இந்த ஹுதூதுகளை நாங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால், அல்லது இந்த குற்றவியல் தண்டனைகளை நாங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வசாயில் சல்பியா, அந்த மக்காசிதுகளை பாதுகாப்பதற்கான வசாயில் சல்பியாக்களாகத்தான் அவை இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மதுபானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம், கொலை தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம், விபச்சாரம் தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இது போன்ற கது தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம். அது போன்ற எல்லா குற்றச்செயல்கள் தடை செய்யப்பட்டமை என்று சொல்கிறது இந்த குறித்த மக்சதுகளை
பாதிக்கக்கூடிய காரணிகளை நாங்கள் இல்லாமல் செய்தல் என்று சொல்கிறோம். அப்போ அதுவும் அந்த மக்சத் அடைவதற்கான ஒரு வழிமுறை. ஆனால் அது அந்த அந்த குறித்த செயற்பாட்டினுடைய அர்க்கான்களை தூக்கி நிறுத்துகின்ற வேலை அல்ல. வருகின்ற பாதிப்பை வரவிடாமல் தடுத்தல் என்று சொல்கின்ற அணுகுமுறை. அப்போ இதான் அக்ஸாமுல் வசாயில் என்று சொல்கின்ற பகுதி.